வெளிப்புற புள்ளி Pயில இருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைதல். அதாவது 2 தொடுகோடு வரையறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லா சமயம் எப்படி ஈஸியா போடுறதுன்னு பார்க்கலாம். 2 தொடுகோடுகள்னு கொடுத்திருக்கிற சம்ல மொத்தமாவே 5 சம் தான் இருக்கு. என்னென்ன சம் இருக்கு அப்படின்னு பாருங்க. தட் இஸ் வினா எண்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. தட் இஸ் எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 4.31. அடுத்து இந்த பயிற்சி 4.4ல மொத்தமா பாத்தீங்கன்னா 4 சம் இருக்கு. தட் இஸ் 13 நம்பர், 14 நம்பர், 15, 16 மொத்தம் 4 சம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதாவது அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டு 4.1 பொறுத்த வரைக்கும் விட்டம் 6 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு தொலைவு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பயிற்சியில 13வது சம்ல பாத்தீங்கன்னா ஆரம் 5 சென்டிமீட்டர், தொலைவு 10 சென்டிமீட்டர். 14வது சம்ல ஆரம் 4 சென்டிமீட்டர், தொலைவு 11 சென்டிமீட்டர். 15வது சம்ல விட்டம் 6 சென்டிமீட்டர், தொலைவு 5 சென்டிமீட்டர். அடுத்தது 16வது சம் பொறுத்த வரைக்கும் ஆரம் 3.6 சென்டிமீட்டர், தொலைவு 7.2 சென்டிமீட்டர்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்குண்டான அந்த தொடுகோடுகள் 2 தொடுகோடுகளை வரைந்து அதற்குண்டான நீளங்களை அளந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எடுத்துக்காட்டு 4.31 அடுத்தது இந்த 15வது சம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் பாருங்களேன். ஸோ என்ன இருக்கும்னா எல்லாத்துலயுமே ஆரம் தான் இருக்கும். 13, 14, 16 இது மூணுலயுமே பாத்தீங்கன்னா ஆரம் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வட்டம் வரைகிறதுக்கு ஆரம் தேவைப்படும், ரைட். பட் இந்த 2 சம்ல மட்டும் பாத்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஸோ முதல்ல நம்ம அதை ஆரமா மாத்திட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ கணக்கு போடணும். அப்படி மாற்றும் போது ஸோ இந்த 2 சம்முக்கு தட் இஸ் இந்த விட்டம் 6 சென்டிமீட்டர், தொலைவு 8 சென்டிமீட்டர்னு வந்தாலோ அல்லது விட்டம் 6 சென்டிமீட்டர், தொலைவு 5 சென்டிமீட்டர்னு வந்தாலோ நம்ம என்ன பண்ணணும், அப்ப விட்டம் 6 சென்டிமீட்டர்னு எந்த கணக்குல கேட்டிருக்காங்களோ அதை முதல்ல நம்ம ஆரமா மாத்திக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, தட் இஸ் ஆரம் சமம் விட்டம் வகுத்தல் 2ன்னு போட்டுட்டு 6/2ன்னு போட்டு அப்ப 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்ப 3னா 3 சென்டிமீட்டர். அப்ப நம்ம என்ன எழுதணும், ஆரம் சமம் 3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஆரமா மாத்துறது பாத்தீங்கன்னா ஸோ இந்த எடுத்துக்காட்டு 4.31க்கும் இந்த 15க்கு மட்டும்தான் பொருந்தும். வேற எதுக்குமே நம்ம அதை போட தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலயுமே ஆரம் ஆரம் ஆரம்னே கொடுத்துட்டாங்க. அதன் பின்னே இந்த உதவி படம் போடணும். ஸோ இப்போ இந்த உதவி படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ எப்படின்னா இந்த கோனைஸ் இருக்கு இல்லையா, ஸோ கோனைஸ் அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஆனா அதை வந்து நீங்க இந்த சைட்ல போட்டுருங்க, அதாவது ஹரிசான்டல் வைஸ்ல போட்டுருங்க, ரைட். ஸோ இந்த வட்டத்தை நீங்க காயின்ஸ் வச்சு போட்டாலும் சரி இல்ல ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டாலும் சரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல்ல வந்து 3 கோடுகளை இந்த மாதிரி போடுங்க. ஸோ ஒரு கோடு, இந்த 2 கோடுகள் மட்டும் ஸோ அம்புக்குறி போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற கோடு மட்டும் மையம், ஓகேவா, மையம் ஓ அப்படிங்கிற மையத்துல போய் சந்திக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கோங்க. இங்க ஏ, இங்க பி, இங்க பி, ஓகே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இதே போலதான் உதவி படம் போடணும், ரைட். ஸோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள இந்த 90 டிகிரி அப்படிங்கறத இந்த மாதிரி குறிச்சுக்கோங்க. குறிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன வித்தியாசப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீளங்கள் தான், ரைட். இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓ அண்ட் இந்த பி, இதுதான் எப்பவுமே உங்களுக்கு இங்க தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் தான் அங்க எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த விட்டம் 6 சென்டிமீட்டர், தொலைவு 8 சென்டிமீட்டர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் தொலைவு என்ன 8 சென்டிமீட்டர் தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பகுதியை நம்ம 8 சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும், ஓகே. அதே இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இந்த இடத்துல 10 சென்டிமீட்டரா மாத்திக்கோங்க. அதே இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் 11 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுருங்க. அதுவே வந்து இந்த கேள்வினா 5 சென்டிமீட்டர், அது இந்த கேள்வினா 7.2 சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், ஓகே. அதுக்கப்புறம் இந்த விட்டம், அதாவது 6 சென்டிமீட்டர், இங்க 2 விட்டம் இருக்கு இல்லையா, இது தான் நம்ம ஆரம்னு இந்த 2 விட்டத்தையும் தான் நம்ம இப்ப ஆரம்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஆரம்ங்கிறது எங்க இருக்குன்னா இந்த ஓஏ தான். ஸோ இதை மறந்துட வேண்டாம், இந்த ஓஏ அளவு தான் ஆரம் எப்பவுமே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு இது 3 சென்டிமீட்டர், அதே போல இந்த 15வது சம்முக்கு இது 3 சென்டிமீட்டர் தான், ரைட். இப்போ இந்த 13வது சம் கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் ஆரம் 5 சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நீங்க இந்த இடத்துல என்னென்ன எழுதணும், ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுவே வந்து ஆரம் 4 சென்டிமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நீங்க இந்த இடத்துல என்ன எழுதணும், ஸோ 4 சென்டிமீட்டர். அதுவே ஆரம் 3.6 சென்டிமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ 3.6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. ஸோ உதவி படம் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம எழுத போறது கிடையாது. அடுத்தது கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ சரிபார்த்தல், அதாவது உண்மை படத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சரிபார்த்தல்னு ஒன்று எழுதுவோம். இந்த சரிபார்த்தல எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா தொடுகோடு. தொடுகோடுங்கிறது என்னது, இந்த பிஏ மற்றும் பிபி தான் நமக்கு தொடுகோடுன்னு தெரியும். ஸோ இதனுடைய நீளத்தை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறது தான் நம்ம என்னது சரிபார்த்தல எழுதுவோம், ரைட்டா. சரி, அப்ப இந்த ஏபி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம செங்கோணம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் செங்கோண முக்கோணம் ஓபிஏவில் அப்படின்னு எழுதணும். தட் இஸ் ஓபிஏவில் அப்படின்ட்டு. ஸோ ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓபிஏவில். என்ன எழுதுறீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த, ஸோ இங்க ஓபி அண்ட் ஓஏ அதான் இங்க போட்டிருக்கு. ஓபி அண்ட் ஓஏவை இப்போ என்ன பண்ணிக்கணும், கழிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க என்ன எழுதணும், தட் இஸ் இங்க ஏபி. ஸோ இங்க இருந்து இப்படி வந்துக்கோங்க ஏபி, அதை ஏபி ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்ப இதை மறந்துடாதீங்க, இது ஏபின்னு எழுதலாம் அல்லது பிஏன்னு கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ 2 விதமா அதை எழுதலாம். இல்லை இப்படி ஞாபகம் இல்லைனா கூட நீங்க என்ன எழுதலாம், தட் இஸ் இந்த ஓபிஏ வச்சுட்டு இப்போ என்ன பிஏ அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அப்ப பிஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு
என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ பி இங்கே போட்டுக்கோங்க, அடுத்தது ஏ இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஓன்னு மட்டும் அடுத்ததில் சேர்த்துட்டு இப்போ ஸ்கொயர் வச்சுட்டு அடுத்தது மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் போடலாம். ஸோ இதுவும் அல்லது இது எது வேணால் போடலாம். மொத்தத்தில் நீளம் தானே, ஸோ நம்ம மாற்றி எழுதினாலும் தவறில்லை. ஸோ இப்போ கேள்வியில் பார்த்தீங்கன்னா தொடுகோட்டினுடைய நீளத்தை நீங்கள் அளந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நீங்கள் அந்த கணக்கை பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, தட் இஸ் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கா. ஓகே, ஸோ எப்பவுமே பாருங்க இந்த தொடுகோடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நீளத்துக்கு இடைப்பட்ட நீளத்துல தான் இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ நீங்க எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 6க்கு அப்புறம் என்ன வரும், தட் இஸ் 7 தானே வரும், அது இங்கே போட்டுக்கோங்க, ரைட்? இப்போ இந்த 8ல் பாதி என்ன, 4. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 6 8 இருந்துச்சுன்னா என்ன ஞாபகம் வந்துடணும், தட் இஸ் 6க்கு அப்புறம் 7 இருக்கும், அடுத்து 8ல் பாதி 4 அப்படின்னு போட்டுட்டு 7.4 சென்டிமீட்டர் தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏபி மற்றும் இந்த பிபி இருக்கு இல்லையா, இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 7.4 சென்டிமீட்டர்னு கடைசியில் நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, அதே இங்கே ஆரம் 5 சென்டிமீட்டர், தொலைவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் எழுதிக்கோங்க. தட் இஸ் என்னது, 5 6 7 8 9 10 நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இதுக்கெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இப்போ இந்த 5ஐயும் நம்ம விட்டுருவோம், அடுத்தது இந்த 10ஐயும் நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை நான் 6ஐயும் விட்டுருங்க, 9ஐயும் விட்டுருங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, இந்த 7 8 தான். இந்த 7 8 கொஞ்சம் என்ன வித்தியாசமா மாற்றி வரணும், தட் இஸ் 8.7ன்னு வரணும், அவ்வளோதான். அப்போ ஆரம் 5 சென்டிமீட்டர், தொலைவு 10 சென்டிமீட்டர்னு வந்துட்டாலே நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும், தட் இஸ் 8.7 சென்டிமீட்டர் தான் இந்த படத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம எழுத வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 14வது சம் பாருங்க, தட் இஸ் ஆரம் 4 சென்டிமீட்டர், தொலைவு 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப எளிமையானது தான். தட் இஸ் இங்கே பாருங்க, ஸோ 11 இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 11ங்கிறது, ஸோ நீங்கள் இந்த 11க்கு முன்னாடி நம்பர் என்ன, ஸோ 10 அப்படிதானே. ஓகே, இந்த 11ல் எத்தனை 1 இருக்கு, ஸோ 2 1 இருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ 11ன்னு பார்த்துட்டாலே நீங்கள் என்ன எழுதணும், தட் இஸ் 10.2ன்னு எழுதிக்கணும். இந்த 15வது சம்ம பாருங்க, தட் இஸ் விட்டம் 6 சென்டிமீட்டர், தொலைவு 5 சென்டிமீட்டர் இருக்கா. பாருங்களேன், இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 6, அதை விட்டுட்டு 6க்கு அப்புறம் 7 விட்டுட்டு 8 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 5, அப்புறம் ரொம்ப தூரம் கழிச்சு தான் 10 இருக்கு, அப்புறம் 4 ரொம்ப தூரம் கழிச்சு தான் 11 இருக்கு. பட் இங்க பாருங்களேன், ஸோ 5க்கு அப்புறம் 6 இருக்கா. ஸோ இந்த மாதிரி பக்கமான நம்பர் இருந்ததுன்னா இந்த 5க்கு முன்னாடி நம்பரான 4 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 16வது சம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 3.6 சென்டிமீட்டர் இருக்குதா. அடுத்தது தொலைவு வந்து 7.2 சென்டிமீட்டரா. ஸோ நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. இங்க என்ன நம்பர் இருக்குது, தட் இஸ் 6. இங்க என்ன நம்பர் இருக்கு, 2, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர்ல 6.2 சென்டிமீட்டர் தான் வரணும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நம்மளுக்கு தொடுகோட்டி நீளம் நம்ம பார்த்த உடனே, அந்த சம பார்த்த உடனே நம்மளுக்கு தொடுகோட்டி நீளம் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் ஈஸியா போட்டுடலாம். அப்ப இங்க ஆன்சர் எழுதும் போது நம்ம எழுதிடலாம். அப்ப இந்த சரிபார்த்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், தட் இஸ் ஏபிஓ அல்லது பிஏஓ ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம என்னன்னு போடணும், தட் இஸ் அதனுடைய நீளம் என்னது. ஸோ இங்க இருக்கு இல்லையா, 7.4 இல்லை 8.7 அல்லது 10.2 அல்லது 4 சென்டிமீட்டரோ அல்லது 6.2 சென்டிமீட்டர், இதுல ஏதோ ஒன்று வரும், அதை நீங்க இங்க எழுதிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இப்போ இந்த உதவி படம் போட்டு முடிச்சோம்னா இப்போ நம்ம உண்மை படம் எப்படி போடலாம்னு பாருங்க. ஜென்ரலா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி 2 தொடுகோடுகள் வரைகிறது அப்படின்னு ஒரு ஜென்ரலான கான்செப்ட் பார்க்கலாம். தட் இஸ் பாருங்க, எதுல இருந்து ஆரம்பிக்கணும், தொலைவு 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதாவது எந்த சம்மா இருந்தாலும் சரி, இப்போ இந்த 4.3 அல்லது இந்த 13 அல்லது 14 15 16 எந்த சம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, தொலைவு அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல தொலைவு என்ன இருக்கு, தட் இஸ் 8 சென்டிமீட்டர் தானே. ஃபர்ஸ்ட் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை போடணும். ஓகே, போட்டு முடிச்சோடனே இப்போ அந்த லைன்ல இப்போ இது வந்து நம்ம என்னது 8 சென்டிமீட்டரா, சரி அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மையக்குத்து கோடு போடணும். மையக்குத்து கோடு எப்படி போடுவீங்க, இந்த 8 சென்டிமீட்டர்ல பாதி இதை இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 4 சென்டிமீட்டர். அப்ப அந்த 4 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க, ஸோ இந்த இடத்துல காம்பஸ் வச்சுட்டு இங்க இருந்து ஒரு ஆர்க், அந்த அளவு மாத்தாம இங்க ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. அதே போலவே இப்போ இந்த இடத்துல காம்பஸ் வச்சுட்டு இங்க இருந்து இந்த பென்சில் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, ஸோ அதை அளவு மாத்தாம கீழே இப்படி போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையுமே நீங்க நேரா இணைங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா 90 டிகிரியாகவும் இருக்கும், அது இல்லாம ஸோ நடுப்புள்ளியாகவும் இருக்கும். அதனால இதுக்கு பேரு எம், அதாவது மிட் பாயிண்ட் அப்படின்னு வைப்போம். ஸோ இது 8 சென்டிமீட்டர் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், தட் இஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டும் ஸோ ஜாயின் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதை ஆரமா எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வட்டத்தை போடணும். ஓகேவா, அப்ப நம்ம ஆரத்தினுடைய அளவு இங்க இருந்து இது வரைக்கும் இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இங்க 8 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல பாதியான 4 சென்டிமீட்டர் இங்க இருக்கும். ஸோ மிச்சம் 4 சென்டிமீட்டர் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன், இந்த எம்ங்கிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எம்ங்கிற பாயிண்ட் ஆனது நமக்கு என்னன்னா மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா என்ன, நடுப்புள்ளி தானே. அப்ப வந்து நிச்சயமா இது வந்து இந்த கோடானது இந்த 8 சென்டிமீட்டரை ஸோ சம பாகமா தான் இந்த இடத்துல பிரிச்சிருக்கோம். அதாவது இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் அளவை நம்ம காம்பஸ்ல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது அப்படியே நம்ம வந்து ஒரு வட்டத்தை
இப்படி போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வட்டம். அதன் பின்னாடி என்ன பண்ணணும், இங்க ஆரம் 3 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே தொலைவை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆரத்துக்கு வரணும். ஓகே, இந்த ஆரம் 3 சென்டிமீட்டர் வச்சு இன்னொரு வட்டம் போட போறோம். ரைட், அது என்ன பண்ணணும்னா, ஸோ போடுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இந்த முனைப்புள்ளி இருக்குல்ல, இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இன்னொரு வட்டத்தை நம்ம போடணும். தட் மீன்ஸ் 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு காம்பஸ்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி நம்ம வட்டத்தை போடணும். இப்ப 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள நம்ம ஒரு வட்டத்தை போட்டாச்சு. வட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் இந்த வட்டமும் அடுத்தது இந்த வெளியில நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, இந்த வட்டமும், இது ரெண்டு வெற்றிய புள்ளி எது, ஸோ இந்த புள்ளி, அடுத்தது இந்த புள்ளி, அப்படிதானே. ஸோ இந்த புள்ளியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம பீன் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து, ஏன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம், இந்த கோட்டினுடைய ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வச்சு நம்ம ஒரு வட்டத்தை வரைஞ்சோம். இந்த கோட்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடு புள்ளி இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்ணணும்னா, இங்க இந்த வட்டம் ரெண்டு வெட்டிக்கிட்ட இடத்துல இருந்து நம்ம நீளமா ஒரு கோட்டை நம்ம இங்க இருந்து இப்படி இதை போய் ஜாயின் பண்ற மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம போடணும். அவ்வளவுதான். போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், தொடுகோடு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வெட்டிட்ட புள்ளி இருக்கு இல்லையா, அந்த வந்து ஏன்னு வச்சிட்டோம், இங்க வந்து பீன்னு வச்சிட்டோம். ஓகே, ஸோ வெளியில இங்க இருக்கிறது இந்த பீங்கிற புள்ளியில இருந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அந்த வழியா இந்த ஏங்கிற புள்ளி வழியா பீல இருந்து நம்ம ஒரு தொடுகோடு போடுறோம். அதே போலதான் பீங்கிற புள்ளியில இருந்து இப்ப இந்த பீங்கிற புள்ளி வழியா நம்ம என்ன பண்றோம், இன்னொரு தொடுகோடு நம்ம போட்டுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஸோ இதனுடைய முனைப்புல இருக்குல்ல, அது வந்து ஓ. ஸோ இங்க இருந்து இந்த ஏக்கு என்னது 90 டிகிரி இருக்கும் அந்த ஆரம், அந்த ஆரத்தை நம்ம போட்டுறோம். இப்ப என்ன பண்ணிட்டேன், அந்த ஆரத்தையும் நான் போட்டு முடிச்சு என்ன பண்றீங்க, இந்த தொடுகோடு இருக்கு இல்லையா, இந்த தொடுகோட்டுக்கும் இந்த ஆரத்துக்கும் இறக்கிப்பட்டது பாத்தீங்கன்னா எப்பவுமே 90 டிகிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட்டாயமா இந்த இடத்துல இப்படி போட்டுடணும். ஸோ நான் இங்க போடுறேன் பாருங்க. ஸோ இந்த ஆரத்துல இருந்து இதுக்கு வந்து 90 டிகிரி இது வரைக்கும் போடுங்க. ஸோ இங்கேயும் அப்படிதான், இங்க இருந்து இது வரைக்கும் 90 டிகிரி. இப்ப இதுக்கு பேரெல்லாம் கொடுத்துக்கலாம். இதோட பேரு வந்து ஓ. ஓகே, இப்ப இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்ம பொறுத்த வரைக்கும் இது 3 சென்டிமீட்டர். ஓகே ரைட். அதுக்கப்புறம் இந்த ஏ இங்க வந்து பி இருக்கு இல்லையா, இதுதானே தொடுகோடு. இந்த ஏபியினுடைய நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் இங்க சொன்னது போலதான், இங்க என்ன எழுதியிருக்கேன், தட் இஸ் 7.4 இருக்கா. ஸோ நிச்சயமா இங்க 7.4 இல்ல 7.5 இல்லைன்னா 7.3 ஏதோ 1.1 கம்மியாகலாம் அதிகமாகலாம், அவ்வளவுதான். ஸோ 7.4 சென்டிமீட்டர்னு போடுங்க. ஸோ இங்க இருந்து ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவை நீங்க அளந்துதான் போடுவீங்க, சரியா. அதாவது ஸ்கேல்ல அளந்து போடுவீங்க. ஓகே, அது இன்னொரு மெத்தட்லயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்துறதுனால நாம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்ப சரிபார்த்தல் மூலமா எப்படி போடுவோம், தட் இஸ் செங்கோண முக்கோணம் OPA, தட் இஸ் OP என்னது, O அண்ட் இதுல இருந்து P, அடுத்தது இது A. ஓகேவா, இந்த செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த செங்கோண முக்கோணத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் AP ஸ்கொயர்டு. AP ஸ்கொயர்டுனா இந்த தொடுகோட்டினுடைய ஸ்கொயர் ஆனது எப்படி இருக்குன்னா OP ஸ்கொயர்டு, இந்த நீளமான கோடு இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கொயர்டு மைனஸ் OA ஸ்கொயர்டுன்னு. அதாவது இப்ப இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான நம்பர்ஸ் எடுத்து போடலாம், தட் இஸ் AP ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னது தெரியாது. அப்ப அந்த AP ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு OP ஸ்கொயர்டுனா OP என்னது, தட் இஸ் 8 சென்டிமீட்டர் இல்லையா, 8 ஸ்கொயர்னு போடுங்க. மைனஸ் OAனா என்னது 3 சென்டிமீட்டர் ஆரம், அப்ப அதை போட்டுக்கோங்க. அப்ப 8 ஸ்கொயர்னா 8 8 64 மைனஸ் 3 3 9, அப்ப என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ 55. ரைட்டா. அப்போ ஏபி ஸ்கொயர்டுங்கிறது 55, அப்போ ஏபிங்கிறது √55. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இங்கே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டேன். என்ன இருக்க முடியும், நிச்சயமா இது 7.4. அதாவது நம்ம இதை ஸோ இந்த இடத்துல 7.4 சென்டிமீட்டர்னு போட்டு கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து நீங்க வந்து 7.4 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அல்லது நீங்க இங்க இருந்து இங்க ஸ்கேல் வச்சு அளந்தப்பவும் 7.4 7.5 இல்லைன்னா 7.3 இதுக்குள்ள தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஆன்சரா நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ இது கட்டாயமா மார்க் போடுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு சம்முக்குமே போடணும். இந்த 13 14 15 16 ஸோ இந்த மெத்தட்ல தான் இந்த தொலைவு அப்படிங்கிறது, இந்த ஆரம்ங்கிறதும் வேறுபடும் அண்ட் இந்த தொடுகோட்டின் நீளங்களும் மாறுபடும். ஸோ அதான் இங்க 5 10 இருந்துச்சுன்னா அதுக்கு 8.7, அடுத்தது 4 11 இருந்துச்சா 10.2, இங்க 6 5 இருந்துச்சுன்னா 4 சென்டிமீட்டர், அடுத்தது 3.6 7.2னா 6.2 சென்டிமீட்டர் அல்லது 6.3 அந்த மாதிரி 1 2. ஸோ 0.5 சென்டிமீட்டர்ல எக்ஸ்ட்ரா வந்தாலும் இல்லை குறைஞ்சு வந்தாலும் தப்பு இல்லை. இது எவ்வளவு தடவை சொல்லியிருந்தாலும் அது மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் இருந்தீங்கன்னா, ஸோ நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாவும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், தொலைவு பண்ணணும். ஸோ தொலைவு அப்படிங்கிறது என்ன இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. தொலைவு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு அந்த சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. அதன் பின்ன
ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப்பு இதில் பாதிக்கு மேலே அளவுக்கு போகணும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறீங்க, ஸோ இப்போ இங்கே 8 சென்டிமீட்டரா, அப்போ 8ல் பாதி என்ன 4 சென்டிமீட்டர் தானே, அப்போ 4 சென்டிமீட்டர் அப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஸ்கேலில் புள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, புள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து காம்பஸ் வச்சு நீங்கள் அதுக்கு அப்படியே ஒரு வட்டத்தை நீங்கள் இந்த பக்கம் 2 பக்கமும் இப்படி போகிற நான் இப்போ கையில் போடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுருங்க. ஓகேவா? சரி, இப்போ 4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு வட்டத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் வந்து நம்ம என்னன்னு மாற்றி காட்டணும், 3 சென்டிமீட்டர் மாற்றணுமா? அப்போ இங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்துட்டு மறுபடியும் 3 சென்டிமீட்டர்ல இன்னொரு வட்டத்தை இப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ போட்டிங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வெட்டுப்புள்ளி கிடைக்குது இங்கே அண்டு இங்கே. ஸோ இந்த 2 வெட்டுப்புள்ளியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இங்கே வெளியில் போயிட்டு நம்ம ஒரு ஜாயிண்ட் இந்த பாயிண்டோட ஒரு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டுடலாம். ஸோ இங்கே இப்போ கீழேயும் அப்படிதான் என்ன பண்ணுறீங்க, ஸோ கீழே இந்த ஜாயின் பண்ணி கொண்டு போயிட்டு இங்கே சேர்த்திருங்க. ஸோ இதை நீட்டாக ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. நான் சும்மா ஒரு ரஃபுக்காக போடுறேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, நேராக ஸோ 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களாவே என்ன பண்ணுறீங்க, காம்பஸில் இந்த மாதிரி கட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா இந்த மாதிரி அழகா எக்காந்து கொண்டோம். ஸோ இப்படின்னு வளைய வேண்டாம். ஸோ நீட்டாக இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ அது போடுறது நடு மத்தியில் இருக்கணும். இந்த கோடும் அதுவும் ஒன்றிணைந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே 2 வட்டவில் வெட்டிக்கிறதையும் கீழே 2 வட்டவில் வெட்டிக்கிறதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் PO, அடுத்து இது A, இது B, அப்புறம் வந்து நீங்கள் அந்த அளவுகள்லாம் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சமூகம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டுருங்க.